சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வகணபதியை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். கள தகவல்கள் என்ன? சேலம் மாநகர் முதல் அக்ரகாரம் பகுதியில் தற்போது வேட்பாளர் செல்வகணபதியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது இந்த சேலம் மாநகரின் கூடிய பிரதிநிதியானது அமைந்திருக்கிறது. தினசரி இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் காலையில் காய்கறிகளை வாங்குவதற்காக வழக்கம். இந்த நிலையில் நேற்றைய தினம் சேலம் வருகை போயிருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது அந்த கடைவீதி பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சேலம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய டி.எம். செல்வகணபதி ஆதரித்து தற்போது அவர் நடைபயிற்சி மேற்கொண்டு பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தை சட்டமன்ற மற்றும் வேட்பாளர் உள்ளிட்டோர் அவருடன் பயணித்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த எந்நேரமும் பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த பகுதியில் முதலமைச்சர் திடீரென நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு ஏற்படுவதால் அந்த பகுதியில் கூடுதலாக போலீசாரும் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வகணபதியை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் கடைவீதியில் தெருவோர வியாபாரிகளிடமும் முதலமைச்சர் வாக்கு சேகரித்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.